ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி சப்பாத்தி, ரோட்டி, பரோட்டா எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான சைட் டிஷ் பண்ண போகிறோம். அதாவது பன்னீர் பட்டர் மசாலா. இது வந்து ரொம்ப க்ரீமியாக, அதே நேரம் ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் இருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ தான் எங்கள் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ இந்த மாதிரி மீடியம் சைஸு வெங்காயமாக 2 எடுத்துருக்கீங்கன்னா, நீங்கள் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சுனாக்கா 1 எடுத்தாலே போதுமானது. அதை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வேக வச்சுட்டு அரைக்கணும். அதுக்காக இப்போ 4 பெரிய தக்காளியாக 4 தக்காளி எடுத்துருக்கேன். சின்னதாக இருந்ததுன்னா 6 தக்காளி எடுத்துக்கோங்க. அதுவே அந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம். இப்போ எல்லாமே நறுக்கி எடுத்தாச்சு. இப்போ 10லேருந்து 12 வரையிலும் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். எந்த அளவுக்கு முந்திரி பருப்பு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு க்ரீமியாக நல்லாயிருக்கும், சூப்பர் ரிச்சாக இருக்கும் கிரேவி. இப்போ 7லேருந்து 8 வரையிலும் காஞ்ச மிளகாய் எடுத்துக்கோங்க. அவங்கவுங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு சட்டி வச்சுட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து பட்டர் சேர்த்துக்கணும். பட்டரில் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். அதுக்கு பதிலாக எண்ணெய் ஊற்றி செய்கிறதுனால செஞ்சுக்கலாம். ஆனால் பட்டரில் செஞ்சோம்னா கொஞ்சம் க்ரீமியாக நல்லா இதுவாகவும் இருக்கும். இப்போ நம்ம வச்சுருக்க மிளகாயை போட்டுறணும். பட்டர் நல்லா உருகி வந்ததுக்கப்புறம் மிளகாயை சேர்த்துட்டு அதோட முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் நல்லா செவந்ததுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான அளவு 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த உப்பே கரெக்டாக இருந்தது. நான் சொல்கிற அளவுக்கு எல்லாமே போட்டிங்கன்னா நல்லா சூப்பராக இருக்கும். உப்பு சேர்த்துட்டு அந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் வச்சுருக்க தக்காளியையும் சேர்த்தாச்சு. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக வதங்கி வரணும், அதளவுக்கு வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா சாஃப்டாக வதங்கிருச்சு வெங்காயம் தக்காளியெல்லாம். இந்த நேரத்தில் நம்ம வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டுறணும். இப்போ நல்லா ஆறிடுச்சு. அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிட்டேன். இப்போ இதை தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தண்ணியெல்லாம் சேர்க்காமல் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. ஏன்னா அந்த தக்காளியில் இருக்க தண்ணியே நம்மளுக்கு போதுமானது. அதனால எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் சேர்க்க வேண்டாம். இப்போ திரும்ப ஒரு சட்டி வச்சுருக்கேன் அடுப்பில். அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து நெய் சேர்க்குறேன். நம்ம வந்து நெய்க்கு பதிலாக எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை பட்டர் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் வந்து இன்றைக்கி நெய் தான் சேர்த்துருக்கேன். 3 ஏலக்காய் அதில் சேர்க்குறேன் நெய் சூடானதும். அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகா பொடி சேர்க்குறேன். அப்புறம் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்க்குறேன். இந்த கரம் மசாலா வீட்டிலே செஞ்சது தான். எல்லாமே நல்லா பச்சை வாசம் போகிறது வரையிலும் மிளகா பொடியும் கரம் மசாலாவும் அந்த எண்ணெயில் நல்லா இது பண்ணிக்கிறணும், வறுத்துக்கணும். அதுக்கப்புறமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் அந்த தக்காளி பேஸ்ட்டு, அதோடு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா அந்த மிளகா பொடியெல்லாம் சேர்கிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கணும். இப்போ இதுக்கு தேவையான அளவு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு போட்டால் போதுமானது. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டே வேறு உப்பு போட்டிருக்கோம்ல, அதனால் இந்த உப்பே போதுமானது. 1/2 டீஸ்பூன் போட்டுட்டு அது மிக்ஸி ஜார்லேருந்து லேசாக தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து கலக்கி அதில் ஊற்றிருக்கேன். ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி கலக்கிட்டு ஊற்றிருக்கேன். அதுவே ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் லேசாக தண்ணி வேணுங்கிற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப தண்ணி ஊற்றிடாதீங்க. அதுக்காக ஒரு டம்ளர்லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நான் வந்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ இதுவை ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீனி சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் நீங்கள் வந்து கண்டென்ஸ்டு மில்க் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அது சேர்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும், ரிச்சாக இருக்கும். ஆனால் என்கிட்ட வந்து கண்டென்ஸ்டு மில்க் இல்லாததுனால ஜீனி சேர்க்குறேன். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு ஹோட்டலில் வாங்குகிற அதே டேஸ்ட் வரும். ஒரு இனிப்போடு சேர்ந்த மாதிரி சூப்பராக இருக்கும். இப்போ வந்து ஒரு மூடி போட்டுட்டு 5 நிமிஷம் மூடி விட்டுடலாம். மீடியம் ஹீட்டில் தானே வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. தண்ணி இப்போ கொஞ்சம் வத்தின மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்திருக்கேன். இது வந்து கசூரி மேத்தி எப்படி செய்கிறதுங்கிறது ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதே மாதிரி வீட்டிலே ட்ரை பண்ணுங்கள். அது வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துகிட்டு நல்லா உள்ளங்கையில் வச்சு நசுக்கிட்டு போட்டோம்னா தான் அந்த மனம் அவ்வளோ சூப்பராக அந்த கிரேவியில் வந்து நம்மளுக்கு இறங்கும். நம்ம நசுக்கிட்டு சேர்த்த உடனே இங்கே பயங்கர வாசம் வருது. இப்போ 200 கிராம் அளவுக்கு நான் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த ஒரு பாக்கெட் பன்னீர் வந்து 200 கிராமு. இந்த பன்னீரை அப்படியே நான் வந்து அதோடு சேர்க்க போகிறேன். நீங்கள் வந்து அப்படியேயும் சேர்க்கலாம் பன்னீர் சேர்க்குறப்ப. அப்படி இல்லைனாக்கா கொஞ்சம் எண்ணெயிலையோ நெய்யிலையோ வறுத்துட்டும் சேர்க்கலாம். வறுத்துட்டு சேர்த்தோம்னாக்க கொஞ்சம் ஃப்ரை பன்னீர் சேர்த்தோம்னாக்கா அது வந்து உடையாமல் அப்படியே இருக்கும். நம்ம பச்சையாக சேர்த்தாலும் அதுக்காக ரொம்ப ஒன்றும் உடஞ்சி போகாது. நீங்கள் வந்து பன்னீர் சேர்த்துட்டு உடனே கிண்டி விட்டுருங்க. ரொம்ப கிண்டக்கூடாது. அந்த பன்னீர் உடையிற அளவுக்கு கிண்டாதீங்க.
லேசாக அந்த மாதிரி ஓரத்தில் வலிச்சு விட்டுட்டு கிண்டி விட்டுட்டு அதை அப்படியே விட்டுருங்க. கிட்டத்தட்ட ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுருங்க. ரொம்ப கரண்டியை போட்டு கிண்டினீங்கன்னா அந்த பன்னீர் வந்து உடனே உடஞ்சி போயிடும். இப்போ பாருங்கள் 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா பன்னீரும் அந்த கிரேவியோடு சேர்ந்துருச்சு. இந்த நேரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து க்ரீம் சேர்த்துக்கலாம். க்ரீம் இருந்ததுனாக்கா, அப்படி இல்லைன்னா மலாய் இருந்ததுனாக்கா மலாய் கூட சேர்த்துக்கலாம். என்கிட்ட வந்து எதுவுமே கிடையாது, அதனால் நான் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தான் சேர்க்குறேன். கெட்டியான தயிர் சேர்க்குறேன். இந்த தயிர் சேர்த்தாலும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தயிர் சேர்த்துட்டு கிண்டி விட்டுக்கோங்க ஒரு தடவை. இது வந்து நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம்னா அந்த டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதே மாதிரி இருக்கும். இப்போ லாஸ்ட்டில் ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து பட்டர் சேர்த்துருக்கேன். இந்த லாஸ்ட்டில் பட்டர் சேர்க்குறது தான் இதோட ஃப்ளேவரே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன் பட்டர் சேர்த்துட்டு. இது நம்ம கடையில் வெளியில் போய் சாப்பிட்றத விட வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டு கிடைக்கும். என் குழந்தைங்க எப்போ போனாலும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போனாக்கா பன்னீர் பட்டர் மசாலா தான் கேட்பாங்க. ஆனால் நான் வந்து இது செய்ய ஆரம்பித்ததுலேருந்து இப்போ வெளியில் போனோன்னாக்கா இந்த இது வந்து நாங்கள் ஆர்டர் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அவங்க வெளியில் வாங்குறத விட நீ செய்கிறதாம்மா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என் பசங்க சொல்கிறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதனால் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டு செல்ல குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். அவங்களும் இனிமேல் வெளியில் போய் பட்டர் மசாலா சாப்பிடவே மாட்டாங்க. பன்னீர் பட்டர் மசாலா வீட்டிலே தான் உங்களே தான் செஞ்சு தர சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.